நண்பர்களுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்னால் டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். காரில் இருந்து வெடி மருந்து வெடித்து அந்த எக்ஸ்ப்ளோஷனில் நிறைய பேர் இறந்ததையும் நம்ம பார்த்தோம். 13 பேர் இறந்து போனாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து நடந்த பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக அதை உமர் அப்படிங்கிற ஒருத்தர், டாக்டர் உமர் நபி அப்படிங்கிற ஒருத்தர் செய்தார். அவர் தான் அந்த காரில் இருந்தவர். அந்த வெடிப்பொருட்கள் அவர் கொண்டு வந்தது தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அப்புறம் இருக்கிற பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக நிறைய டாக்டர்கள் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் இதே மாதிரியான உயிருக்கு ஆபத்தான வெடிப்பொருட்களை வாங்கியிருக்கிறாங்க, அதை பத்திரப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஆயுதங்களும் முக்கியமாக பெரிய கன்களான AK-47, AK-56 இந்த மாதிரியான ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் இவங்க எல்லோரும் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது ஆனால் இதை பேசுகிறவங்க எல்லாரும் மருத்துவர்கள் ஒயிட் காலர் க்ரைம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அக்செப்டட், இது ஒயிட் காலர் க்ரைம். இவர்கள் எல்லோரும் மருத்துவர்கள் தான். இது இவர்களால் மருத்துவ சமூகத்திற்கே மிகப்பெரிய தலைக்குனிவு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. உயிரை கொடுக்குற மருத்துவர்கள் எல்லோரும் எவ்வளவோ பேர் இருக்கிற இந்த இடத்துல உயிரை எடுக்கிற இது மாதிரியான மருத்துவம் படித்த அயோக்கியர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வெட்கக்கேடு தான். ஆனால் இவங்க மருத்துவர்கள்ங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பயங்கரவாத செயலில் இவங்க ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த மதவாத சிந்தனையினால் இது ஒரு மதவெறி இல்லாட்டி மதம் சார்ந்த ஒரு பயங்கரவாதத்தினால இவங்க இதை செய்திருக்கிறாங்க. ஆனால் இதை சொல்கிற நேர்மையோ ஒரு தைரியமோ இல்லாத இந்த ஊடகவாதிகள் எல்லோரும் மருத்துவர்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உயிரை எடுக்கிற எவனுக்கும் மருத்துவர் அப்படிங்கிற அந்த பேரை அந்த பட்டத்தை வாங்குகிற தகுதியே கிடையாது. நல்ல வேளையாக இப்போ மெடிக்கல் கவுன்சில் அவங்களுடைய டிகிரிஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இனி யாரும் இவனை டாக்டர் உமர்னு இனி சொல்ல முடியாது, யாரும் சொல்லக்கூடாது, அவனும் சொல்லிக்க முடியாது. அவனுக்கு மட்டுமில்லை, இதில் சம்மந்தப்பட்ட எல்லோருடைய டிகிரிஸையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. தே ஆர் நாட் டாக்டர்ஸ் எனிமோர். இது ஒரு சின்ன ஆறுதலான ஒரு விஷயம். சரி, மத தீவிரவாதம் மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்குதா, இந்தியாவில் இவ்வளோ தூரம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது மட்டும்தான் இருக்கா? எங்கே நம்ம நெஞ்சத்தொட்டு சொல்லுவோம், மதத்தின் பெயரால் மட்டும்தான் இங்கே பயங்கரவாதம் நடக்குதா? மொழியின் பெயரால் இங்கே பயங்கரவாதம் நடக்கலையா? இல்லை இனத்தின் பெயரால் இங்கே பயங்கரவாதம் நடக்கலையா? எதில் நடக்கலை? ஏன் அதை விட ஒரு சின்ன ஒரு மைக்ரோ லெவலில் ஜாதியின் பெயரால் இங்கே பயங்கரவாதம் அல்லது கலவரங்கள் நடக்கலையா? ஏதோ ஒரு வகையில் தான் இன்னொருத்தனை விட பெரியவன்னு நினைக்கிறதோ, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் தன்னுக்கும் இன்னொருத்தனுக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அவன் வேறு நான் வேறன்னு சொல்லணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு மனநோய் எல்லார்கிட்டையும் இருக்கிறத நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் தேசியத்தை எடுத்துக்கிறோம். இன்றைக்கி தமிழ் தேசியம்தான் மிகப்பெரிய த எலஃபண்ட் இன் த ரூம் அப்படின்னு சொல்லுவோமே, அப்படி இந்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்தாந்தத்தை உடைய ஒரு அமைப்புனா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்தான் உலவிக்கிட்டு இருக்குது. இந்த தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? தமிழர்களுக்கு மட்டும் தனி நாடு வேணும், தமிழ் தான் உயர்ந்த மொழி, தமிழன் தான் உயர்ந்த இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து அதனால் தமிழன் இல்லாதவனை எல்லாத்தையும் பச்சை மட்டையால் அடித்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சமயத்தில் பார்த்தோன்னா ஒரு தப்பிக்க முடியாது, காலம் வரும்பொழுது எல்லோரையும் கருவறுத்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசுகிற இந்த பேச்சுக்கும் இப்போ இவங்க செய்திருக்கிற உமர் நபி மாதிரியானவங்க செய்திருக்கிற இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இவங்க செஞ்சுட்டாங்க, தமிழ் தேசியவாதிகள் செஞ்சுருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான வித்தியாசம். பேச்சுங்கிறது தீவிரவாதம் அப்படிங்கிற நிலையில் இருந்து என்னைக்கு செயலாக மாறுதோ அன்னைக்கு தான் அது பயங்கரவாதம் ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு மோசமான பேச்சுக்களை இதற்காக இன்னும் தமிழக அரசு இவங்களெல்லாம் பொறுமையாக பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியலை.
எதன் அடிப்படையிலையும் உயிர்கள் பலியாகப்படக்கூடாது. எவனுக்கும் எந்த காரணத்திற்காகவும் அடுத்தவர்களின் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அது மதத்தின் பெயரால் நீங்கள் எடுத்தாலும் சரி, இனத்தின் பெயரால் எடுத்தாலும் சரி, இல்லை மொழியின் பெயரால் எடுத்தாலும் சரி. மொழியின் பெயரால் மட்டும் எடுக்கிறதுக்குன்னு யார் எந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க? தமிழ் மொழி மட்டும்தான் இருக்கணும், தமிழை தவிர வேறு மொழி இங்கே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இலங்கையில் சிங்களர்களை எல்லாம் கொன்றார்களே, அதை மட்டும் எந்த வகையில் நியாயப்படுத்துகிறீங்க? அப்போ உமர் நபி சொல்கிறதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அது மட்டும் ஏன் உயர்வானதுன்னு நினைக்கிறீங்க? எந்தவின் அடிப்படையிலையும் அடுத்தவனின் உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் ஏதாவது கோரிக்கைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், அதற்கான போராட்டங்கள் இருக்கும். ஆனால் எந்த போராட்டத்திற்கும் அடுத்தவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய உரிமையோ அனுமதியோ கிடையாது. நான் இப்போ தமிழ் தேசியத்தில் நான் அடிக்கடி பார்ப்பேன், எல்லோரும் அது முக்கியமாக ஈழப்போரை பற்றி பேசும்பொழுது ஒரு சூழ்நிலை வந்தது, ஆயுத போராட்டம் தான் இதற்கு தீர்வு என்ற நிலை வந்தது. அது என்னப்பா அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தது? அப்படி எல்லாரும் அப்போ உங்களுக்கு எதிராக அப்போ ஆயுதத்தை தூக்குறவங்களை மட்டும் எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க? சர்வதேச சமூகம் அனைவரும் எங்களுக்கு எதிராக நின்று எங்களை அழித்து விட்டார்கள், அப்புறம் அதுக்கு மட்டும் என் கண்ணை கசக்குறீங்க? உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ஆயுதம்தான் தீர்வுன்னு நினச்சா அப்போது இலங்கை அரசும் சர்வதேச சமூகமும் நீங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆயுதம்தான் முடிவுன்னு அவங்க முடிவு பண்ணினதை எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? இது தப்புன்னா அதுவும் தப்பு, இது தப்பு இல்லைன்னா அதுவும் தப்பு இல்லை தானே? ஆயுதத்தை எடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் வழங்கப்படவில்லை. அடுத்தவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் வழங்கப்படவில்லை. அதெல்லாம் மன்னர்கள் காலத்தில், அதுக்கு முன்னாடி காட்டுமிராண்டிகள் காலத்தோடு போயிடுச்சு. இப்போ ஜனநாயக நாட்டில் யாருக்கும் அந்த உரிமை இல்லை. எல்லோருக்கும் கோரிக்கைகள் இருக்கும், அதற்கு ஜனநாயக ரீதியாகத்தான் போராடியாக வேண்டும். அதற்கு எவ்வளோ பெரிய அதுக்கு எவ்வளோ பெரிய எஃபோர்ட்டோ இல்லாட்டி எவ்வளோ காலம் எடுத்தாலும் அதைத்தான் செய்தாக வேண்டும். இது சீமான் செய்துட்ருக்கிற இந்த தமிழ் தேசியம் இன்றைக்கி எத்தனையோ வகையில் சொல்லிட்டாங்க. முதல்ல தமிழ்நாட்டையேமோ பிரிக்கணும்னு தான் சொல்லி தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு வரையறுத்து சொல்லும் பொழுதேமோ தமிழருக்கென்று தனியாக இறையாண்மை உள்ள தமிழ்நாடு. அப்போ அது இறையாண்மை உள்ள தமிழ்நாடுன்னா அப்போ இறையாண்மை உள்ள இந்தியாவுக்குள்ளே எப்படி தனி இறையாண்மை உள்ள தமிழ்நாடு இருக்க முடியும்? அப்போ தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து துண்டாடணும்னு சொல்கிறாங்க. இதற்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் அப்போ நடக்கும்? தமிழ்நாட்டுக்கு உள்ள எத்தகைய போராட்டம் நடக்கும்? அப்போ இந்தியாங்கிற இந்த அமைப்புக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லை, இவங்க இதை ரெண்டையும் சேர்த்து போட்டு தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் சேர்த்து போட்டு தனியாக மேப்பெல்லாம் உருவாக்குறாங்க. அகண்ட தமிழகம் அல்லது அகண்ட ஈழம் இல்லாட்டி தமிழர் நாடு அப்படின்னு எல்லாம் போட்டு தனியாக மேப்பெல்லாம் உருவாக்குறாங்க. இது எல்லாம் எவ்வளவு மோசமான தீவிரவாதம்! இதற்கு ஏன் அரசு இன்னும் எந்த வகையிலே நடவடிக்கை எடுக்கலை? ஏன் எந்த வகையிலும் எடுக்கலை? இந்த தீவிரவாதத்தை பரப்புறதுக்குன்னு தினமும் மீட்டிங் நடக்குது. மீடியாவில், அதுவும் யூடியூப்லேயும் வீடியோவில் எவ்வளவோ நடக்குது. ஒருத்தர் தன்னுடைய மதத்தை அல்லாதவர்களை அழிக்கிறதுக்குன்னு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுறாங்கங்கிறத தப்புன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு போடுறாங்க. அதாவது இவங்க அல்லாத அதுங்க திராவிடர்கள், தமிழர்களும் திராவிடர்களில் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத கூட மறைச்சு, இல்லாட்டி அந்த அறிவு கூட இல்லாமல் தெலுங்கர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி ஏற்கனவே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு தெலுங்கரை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு மாநாடு போடுறாங்க. திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது போடப்படுது. இதற்கும் வேற்று மதத்தவரை ஒழிக்கணும்னு சொல்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அது தப்புன்னா இது தப்பு இல்லையா? அது பயங்கரவாதம்னா இது பயங்கரவாதம் இல்லையா? ஏன்னா அதில் ஆல்ரெடி நடந்துருச்சு, அதனால் அது பயங்கரவாதம், உயிர் பலி ஆயிட்டதுனால. வெறும் பேச்சோடு இருக்கிற இது இன்னும் தீவிரவாதம் தானே. இந்த தீவிரவாத நிலையிலேயே இதை கட்டுப்படுத்த வேண்டியது, இதை அழித்து ஒழிக்க வேண்டியது அவசியமா இல்லையா? எதற்காக இன்னும் அற்ப அரசியலுக்காக மத்திய மாநில அரசுகள் எதற்காக இதை இன்னும் வளர விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க? இதை மிகப்பெரிய இந்த விஷ விருட்சத்தை, தமிழ் தேசியம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேசப்படுற இந்த விஷம், அது முதல்ல சின்ன விஷ செடியாக இருந்தப்பவே எடுக்காமல் இதை பெரிய விருட்சமாக இதை வளர விட்டு அப்புறம் உட்காந்து இவங்க கோடாலி எடுத்துக்கிட்டு வெட்ட போகிறாங்களா? அதற்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? அந்த மரம் விழுகும் பொழுது இன்னும் எவ்வளவு அது கூட சேர்ந்து எவ்வளவு அசோசியேட்டடாக எவ்வளோ கேஷுவாலிட்டிஸ் ஆகும்?
இது எதற்காக இன்னும் இந்த இந்த தமிழ் தேசிய தீவிரவாதத்தை எதற்காக அரசு அனுமதிக்கிறது? எப்படி மதம் அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட இந்த கேள்வியை வைக்கணும். மதம் சார்ந்த ஒரு பயங்கரவாதத்திற்கு இவ்வளவு எதிர்ப்பு சொல்கிற நீங்கள் ஏன் தமிழ் தேசியத்திற்கு இந்த எதிர்ப்பை சொல்லலை? யூடியூபர்ஸில் எத்தனை பேர் இந்த மதவாதத்திற்கு எதிராக இப்போ இந்த நடந்த இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ்க்கு எதிராக யாரெல்லாம் கருத்து சொன்னீங்கன்னு எல்லாரையும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். பேரை சொல்லி கூட சொல்ல முடியும், ஆனால் நாங்கள் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் இவ்வளவு மதவாதத்திற்கு எதிரான மத பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசுகிற நீங்கள் தமிழ் தேசியம்னு மொழி தீவிரவாதத்திற்கு எதிராக ஏன் இதுவரைக்கும் குரல் கொடுக்கலை? எது உங்களை தடுக்குது? என்ன சீமான் மாதிரி சொல்கிற மாதிரினா என்ன நாக்கில் அதுக்கு மட்டும் உங்களுக்கு சுழுக்கு வருதா? ஏன் நீங்கள் மொழி சார்ந்த தீவிரவாதம் இல்லை இனம் சார்ந்த தீவிரவாதம் இந்த தமிழ் தேசிய தீவிரவாதத்திற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கவில்லை? அதே மாதிரி அரசுகள்கிட்டையும் எல்லா அரசுகள்கிட்டையும் மத்திய மாநில அரசுகள் 2 பேர்கிட்டையும் நம்ம கேள்வி வைக்கிறோம். தெலுங்கர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வாழ்கிற முழு சிறுபான்மையினரான தெலுங்கர்களுக்கு எதிராக மிக மோசமாக பேசப்படும். மிக மோசமாக சீமான் கருவறுத்து விடுவோம்ன்றான். இன்னும் சிலர் திராவிடர்களை ஒழித்து விடுவோங்கிறாங்க. இவ்வளவு மோசமான இந்த தமிழ் தேசிய தீவிரவாதத்தை இன்னும் எதற்காக இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை? அவங்க நடுநிலையாளர்கள்ட்டையும் கேட்குறோம், அதிகாரிகள் ஆட்சியாளர்கள்ட்டையும் கேட்குறோம். உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க. எதற்காக நீங்கள் இன்னும் இதை அனுமதிக்கிறீங்க? இதை எப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எதற்காக இதை வளர விடுகிறீர்கள்? இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த மொழி சிறுபான்மையினரான இந்த தெலுங்கு மக்கள் இந்த தமிழ் தேசிய தீவிரவாதத்தால் நாங்கள் இவ்வளவு தூரம் அவமானப்பட்டும் எங்கள் உரிமைகள் நசுக்கப்பட்டும் நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும்? இது எதற்காக இதை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கணும்? இல்லை நாங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதற்காக இந்த காத்திருத்தல்? எதற்காக இன்னும் இதை கண்டெயின் பண்ணாமல் இந்த எக்ஸ்ட்ரீமிசம், இந்த தமிழ் தேசியம்ங்கிற பேரில் நடக்கிற இந்த தெலுங்கர்களுக்கு எதிரான இந்த எக்ஸ்ட்ரீமிசத்தை எதற்காக இன்னும் அனுமதிச்சிட்ருக்கிறீங்க? எப்போ இதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? வணக்கம்.